குருவாயூர் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. நாங்கள் இப்போதைக்கு உள்ள தரிசனத்துக்கு போகல. இப்போ பயங்கர ரஷ்ஷாக இருக்குது, கூட்டம் கடுமையாக இருக்குன்னு ஆட்டோக்காரங்க ரூமில் எல்லாருமே சொன்னாங்க. அதனால் தரிசனத்துக்கு இப்போ போகல. சாயங்காலம் 4 மணிக்கு போனால் ஃப்ரீயாக இருக்கும், நல்லா சாமி கும்பிடலாம் நாங்கள். அதனால் இப்போ சும்மா அப்படி சின்னதாக ஷாப்பிங் மாதிரி போய்ட்டு வேறு சின்ன சின்ன கோயில்கள்லாம் போயிட்டு பக்கத்தில் என்னென்ன இருக்கிறத பார்த்து வரலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். 4 மணிக்கு மேலே மத்தியானம் சாப்பாடு முடிச்சுட்டு 4 மணிக்கு மேலே வெயில்தால் தரிசனம் பண்ணலாம். நல்லா தெரியுது, ஃபுல் ரஷ்ஷு பார்த்தாலே தெரியுது. அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு விளாண்டு வெளியே வந்தோம். பார்க்கலாம் மணி இப்போ எத்தனை அப்படின்னா கரெக்டாக 10:30. ஒரு 4 மணிக்கு போனால் சூப்பராக இருக்கும். மெயின் என்ட்ரன்ஸ் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு மலையாளத்தில் எழுதியிருக்காங்க. நல்லா கூட்டம் இருக்குது தான் செய்யுது. கூட்டம் நல்ல கூட்டம் இல்லையா? அங்கே பாரு. சரி, நான் என்ன பண்ணலாங்கிற அப்டேட் பண்ணுறேன். உள்ளே வந்துட்டோம். சொன்னது மாதிரியே பயங்கர க்ரௌடு, பயங்கர கூட்டம். பாருங்கள், பார்த்தாலே தெரியும். நம்ம ஒரு 4 மணிக்கு மேலே தரிசனம் பார்க்கலாம். அப்படி ஆனைக்கோட்டான்னு சொல்லுது, ஒரு ஆனைத்தாவளம்னு சொல்கிறாங்க. 40 யானையில் வளர்க்குறாங்க அங்கே. அதை பார்க்க போயிட்டு இருக்கோம். ஆனைத்தாவளம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனைக்கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டோவில் ஏறி இருக்கோம். 3 கிலோமீட்டர் கூகுள் மேப்பில் பார்த்தா 3 கிலோமீட்டர் காமிச்சிது. 40 நிமிஷம் நடந்து போக முடியாது. ஆட்டோ எடுத்துகிட்டு அங்கே போய் பேசுகிறேன். ஆனைத்தாவளம், குருவாயூர் ஆனைத்தாவளம், ஆனைக்கோட்டை. இதுதான் யானைத்தாவளம் என்ட்ரன்ஸு. கேமரா ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டோம். திடீர்னு அதுக்கு காசு கேட்பாங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு நான் உள்ளே போய் பேசுகிறேன். சரியா? டிக்கெட் எடுத்து உள்ளே வந்தாச்சு. ஒரு ஆளுக்கு 20 ரூபா டிக்கெட்டு. ஆமாம், குழந்தைங்களுக்கு 10 ரூபா, பெரிய ஆளுக்கு 20 ரூபா எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டோம். என்ன ஸ்பெஷல்னால் யானைகள் வளர்க்காங்க. 40 யானைகள் இன்றைக்கி, சின்ன குட்டி யானையிலேருந்து பெரிய பெரிய யானை வரைக்கும். அதை பார்க்கத்தான் வந்திருக்கிறோம். என்ட்ரன்ஸ்லேயே 3-4 யானை கண்ணுக்கு தெரியுது. நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். 40 யானை காமிக்காட்டாலும் குட்டி யானை அழகாக இருக்கிறத பார்த்து உங்களுக்கு காமிக்கிறேன். போகலாமா? யானைத்தாவளம். இதுக்கு என்ன சொன்னாங்க இன்னொன்று? ஆனைக்கூட்டமா? ஆனைக்கூட்டம். ஆனைக்கூட்டம்னு மலையாளத்தில் சொல்கிறாங்க, யானைத்தாவளம்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய தந்தத்தோடு ஒரு யானை இருக்குது, ஆண் யானை. அங்கே 2-3 யானை இருக்குது. இப்போ கண்ணுக்கு 1 2 3 4 5 6 யானைக்கு மேலே கண்ணுக்கு தெரியுது. அப்படி பார்க்கலாம். யானைகளை குளிப்பாட்டிகிட்ருக்காங்க. யானை பாகன்கள். இதில் அங்கே ஒரு பெரிய தந்தத்தில் ஒரு ஆண் யானை, அந்த பக்கம் ஒரு ஆண் யானை. அப்படியே பார்த்துட்டே போகலாம். பாகன் அதை தூக்க சொல்லுதாரு, அப்படியே தூக்கிடுச்சு. சொன்னதெல்லாம் அப்படியே கேட்குது, குழந்த மாதிரி. எவ்வளோ பெரிய உருவம். அப்படி நடந்து வருது நம்ம பக்கத்தில். இந்த வேஸ்ட்டு கழிவுகளை நல்ல சொல்லியிருக்காரு, அப்படியே அழிடுச்சு. செம்மையாக இருக்குது பாருங்கள். 40 யானைகளை பராமரித்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. தந்தை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோமா? பக்கத்தில் வருது. வேஸ்ட்டு கழிவுகளை குப்பையில் அள்ளி போடச்சுடுது. அது வேலையை அதுவே பார்த்துக்கிட்டு பாருங்கள். இந்த குப்பையை அள்ளி வேஸ்ட்டில் அப்படி போட்டுருக்கா. சே, இது நம்ம மனுஷங்கள் அள்ளணுன்னா எவ்வளோ நேரம் ஆகும்? அது சாப்பிட்டு அது வேஸ்ட்டுக்கிற அதே அள்ளி குப்பையில் போட்டு கிளம்புது. யானைக்கூட்டம், யானைக்கூட்டம் இந்த பேர். எத்தனை யானைகள் இருக்குது பாருங்கள். கம்பீரமாக ஒரு ஆணை யானை தந்தத்தோடு நிற்கி அழகாக டான்ஸ் ஆடிட்டு தெரியுது உங்களுக்கு. சூப்பராக இருக்குல்ல பார்க்க. ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு. ஆண் யானைகள்லாம் அதிகமாக தெரியுது. எல்லா பக்கமும் ஆண் யானைகள். இதெல்லாம் பெரிய தந்தம். கிட்டத்தட்ட 6-7 அடி இருக்கும். உங்களுக்கு வெளியவே 7 அடி தந்தம் தெரியுது. ஆனால் உள்ளுக்குள்ளே எவ்வளோ பெருசு இருக்குன்னு தெரியல. தந்தத்தோடு ஒரு ஃபோட்டோ எடுப்போம்.
அழகாக இருக்குது பார்க்க. இது ஒரு ஆணி யானை தான், தந்தத்தோடு இருக்குது. இது ஒரு ஆணி யானை, எல்லாமே ஆணி யானை தான் இருக்குது. அந்த பக்கம் 3 நிற்கி, அதுவும் தந்தத்தோட ஆணி யானை மாதிரி இருந்தது. அழகாக இருக்குது பார்க்க. இந்த துதிக்கையில் அந்த மஞ்சள் கலராக இருக்கிறது சூப்பராக இருக்குது. மற்ற யானைகளுக்கு இப்படி தெரியல. காதுலேயும் துதிக்கையிலையும் இந்த எல்லோ கலர் பார்க்க அழகாக இருக்குது. டிவியில் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக தெரியும். சூப்பராக இருக்குது. போகலாமா? ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு. அது காது 2 ஆட்டுறது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. 2 காதுகளையும் அழகாக ஆட்டிக்கிட்டு, அதுக்கு ஏதோ சொல்லுவாங்க சயின்டிஃபிக்காக. அந்த காதுகள் ஆட்டுறதுனால அது சரியாக தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏதோ மூளைக்கோ அல்லது எதுக்கோ அதோட தொடர்பு இருக்கோ அப்படிம்பாங்க அந்த காதுகள் ஆட்டும் போது. அழகாக இருக்குது. போகலாம். பார்க்க சைஸ் சின்னதாக இருக்குது, ஆனால் தந்தங்கள்லாம் பெருசாக இருக்குது. அழகாக இருக்குது. இந்த யானையும் ஃபுல்லாக ஆணி யானையாக தான் இருக்குது எல்லா பக்கமும். அங்கே ஒரு ஆணி யானை, பெண் யானை தெரியலாம். இது குட்டி மாதிரி தெரியுது பார்க்க, ஆனால் தந்தங்கள்லாம் பார்த்து பெருசாக இருக்குது. இது அந்த தந்தத்துலேயும் காதுலேயும் அந்த ரோஸ் கலர் பார்க்க அழகாக இருக்குது இந்த யானை. இந்த சைடில் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அழகாக பொட்டு வச்சுருக்காங்க, நாமம் போட்டிருக்காங்க. காதில் அழகாக பொட்டு வச்சுருக்காங்க. அழகாக இருக்குல்ல? மண் அள்ளி மேலே போடுது முதுவில். இதில் இருக்க அவ்வளோ யானையும் திருச்சூர் பூரம் திருவிழாவுக்கு கொண்டு போய் வரிசைக்கு விட்டு அலங்காரம் பண்ணி திருவிழா நடக்கும். கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். 42 யானை 43 யானை இருக்குதுன்னு சொன்னாங்க. கரெக்டாக தெரியல. 40 குறையாமல் இருக்கும். 45 யானைகள் இருக்குது. அணில் விளையாடுது பாருங்கள். சூப்பராக. இது சாப்பிட்ட மிச்சத்தை அணில், காக்கா அப்படி போகலாம். இது வரைக்கும் ஒரு பெண் யானை கூட பார்க்கல. எல்லாமே ஆணை யானை தான் பார்த்துருக்கோம். இங்கே ஒரு பெண் நிற்கி. இது ஒரு பெண் தான். அழகாக இருக்குது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாட்டேங்க. வயிறு கொஞ்சம் பெருசாக தெரியுதுல்ல? பெரிய ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. வெளியே கிட்டத்தட்ட ஒரு 10-20 யானை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் உள்ளதள்ளி நிறைய யானைகள் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெண் யானைகள். இங்கே ஒரு பெண் யானை நிற்கி. இது 2வது பெண் யானையை பார்த்துருக்கோம். அங்கே ஒன்று பார்த்தது 2வது. அதுவும் பெண் தான் என்ன? அதுவும் பெண், இதுவும் பெண். இது ஒன்று 3 பெண் யானையை பார்த்துருக்கோம் இது வரைக்கும். ஆனால் உள்ளே பெரிய ஃபாரஸ்ட் மாதிரி நிறையா விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உள்ள வரைக்கும் அலோடு இல்லை. நோ என்ட்ரி போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சிமெண்ட் தரையில் உள்ள தான் நம்மளுக்கு அலோவ் பண்ணுதாங்க. அழகாக இருக்குது பெண் யானை. இங்கே ஒரு ஆண் இருக்குது, அங்கே ஒரு ஆண் இருக்குது. ஜாலியாக சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்குது. ஒவ்வொரு யானைக்கு ஒரு பாகன் இருக்காங்க பக்கத்தில். அவங்க பராமரிக்க பழம் கொடுக்காங்க பாருங்கள். பாப்பமா பழம் கொடுக்கறத சாப்பிட்டு அப்படியே வாயில் வச்சுருக்காங்க. லவக்க முடிக்கிறது. ஒரு பழம் 2 பழம் உரிச்சு பழஞ்சாடு ஒரு சுண்டல் சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும் அதுக்கு வாயில். வந்த இடத்துக்கே சுற்றி வந்தாச்சு. அப்படியே அமைதியாக ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு அப்படியே கிளம்பலாம். யானைகள் குளிக்கிறதுக்கு தெப்பக்குளம் இருக்குது பாருங்கள். சறுக்கு வச்சு வச்சுருக்காங்க. படி கிடையாது, ஒரே ஒரு படி தான். அந்த ஒரு படியில் இறங்கினதும் அப்படியே அந்த சறுக்கில் இறங்கி அப்படியே வந்து இதில் குளிக்கும் பொழுது, இந்த இடத்துல குளிக்கும் பொழுது இதில் ஒரு காம்பவுண்ட் மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு பெரிய தெப்பம் இருக்குது. யானைகள் நீராடுவதற்கு செம்மையாக இருக்குது. மீன்கள்லாம் இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது பார்க்க. யானை தவணம் பார்த்து முடித்தாச்சு. அப்படியே ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் எடுத்துகிட்டு கிளம்பலாம். ஷேர் போட்டிருக்காங்க உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு. நல்ல அரச மரம், ஆலமரங்கள்லாம் நிறைய இருக்குது. அப்படியே அமைதியாக ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம் அடுத்த இடத்துக்கு. போகலாமா? யானை குளிக்க விட்டால் நல்லாயிருக்கும் பார்க்க. எப்போ விடுவாங்கன்னு தெரியல. சரி போகலாம். யானை தாவளம் பார்த்தாச்சு. யானைகளை சூப்பராக பார்த்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்தாச்சு. இதுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு நம்ம கிளம்பலாம். மீண்டும் குருவாயூர் வந்தால் வருவோம். பாய். அடுத்து
பீச் போகலான்னு பார்க்கணும். பக்கத்தில் ஒரு 6-7 கிலோமீட்டர் இருக்குது பீச்சு. பஸ்லேயும் போகலாம், ஆட்டோலேயும் போகலாம். பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குன்னு தெரியல, கண்டுபிடிச்சா பஸ்ஸுக்கு போயிடலாம். அப்படி இல்லைன்னா ஆட்டோவில் போய்ட்டு வரும்போது பஸ்ஸில் வருவோம் பீச்சுக்கு போய்ட்டு. சாவக்காடு பீச்சு இங்கேருந்து பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் சாவக்காடுன்னு சொல்லி. பஸ்ஸில்னா 10 ரூபா டிக்கெட்டில் போயிடலாம். ஆட்டோவில் போனால் 100 ரூபா 120 ரூபா பார்க்கலாம். எந்த செய்யலாம் வெளியே போய் பார்ப்போம். பீச்சில் போய் சந்திக்கிறேன். இந்த சீரீஸில் முதல் பீச்சு பார்க்க போகிறோம். கடைசி பீச், முதல் பீச்சும் கடைசி பீச்சும் தான். ஏன்னா நாளைக்கு ஊர் கிளம்புறோம். போலாமா? சாவக்காடு பீச் கிளம்பியாச்சு. நன்றி. அடுத்து சாவக்காடு பீச்சுக்கு பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குன்னு தெரியல. அதனால் போகும்போது ஆட்டோவில் போய்ட்டு வரும்போது பஸ்ஸில் வரலாம். குருவாயூருக்கு வாங்க, சாவக்காடு பீச் பார்த்து போகலாம். 7 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இந்த ஆட்டோவில் தான் பீச்சுக்கு வந்தோம். 200 ரூபா கேட்டாப்புல. அந்த யானை தாவளத்துலேருந்து நம்ம பஸ் ஸ்டாப் தெரியாதனால நம்ம ஆட்டோவில் வந்துட்டோம். போகும்போது முடிஞ்சால் பஸ்ஸில் போயிடுவோம். பீச் வந்தாச்சு, பக்கத்தில் தான் இருக்குது. கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரூமுக்கு போய்ட்டு கொஞ்சம் ரீஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா கோயில் போகலாம். இப்போதைக்கு குருவாயூர் சாவக்காடு பீச் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. போகலாமா? பீச் வந்து விட்டோம். சாவக்காடு பீச் ஒரு பீச் வைப்பு கொடுக்குதா உங்களுக்கு? சூப்பராக இருக்குது. அந்த பீச் மண்ணு, சின்ன சின்ன போட்டு, அந்த மீன் ஸ்மெல்லு. உங்களுக்கு ஸ்மெல் வருதா? மீன் ஸ்மெல் எனக்கு கப்புன்னு வருது. மீன் ஸ்மெல்லு அருமையாக இருக்குது. பீச்சு பக்கத்தில் வந்துட்டோம். போகலாம். பாருங்கள், குட்டி போட்டு தோணி, மீன்பிடி தோணி அழகாக இருக்குது. எல்லாமே கட்சி கொடி, பிஜேபி கொடி வச்சுருக்காங்க. ஐஸ்கிரீம், சின்ன சின்ன ஃப்ரூட்ஸ் கடையில் இருக்குது. நல்ல வெயில் தெரியல, இந்த காற்று இருக்கிறதுனால. அதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. மணி 11:50, மதியம் 11:50. கடலை வறுத்துட்ருக்காங்க. பக்கத்தில் போய் அலைய எப்படி அடின்னு பார்ப்போம். நம்ம இந்த பயணம் ஆரம்பித்தது வங்கக்கடலில், வைசாக்கில் ஆரம்பித்த இந்த பயணம் அரபிக்கடலில் குருவாயூர் சாவக்காடு பீச்சில் வந்து முடிய போகுது. இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்தியாவினுடைய கீழ்ப்பகுதியான நடு சென்றில் இருக்க வைசாக்கில் ஆரம்பித்த பீச்சில், ஆர்கே பீச்சில் ஆரம்பித்த இந்த பயணம் அரபிக்கடலான இந்தியாவினோட மேற்கு பகுதியான அரபிக்கடலில் வந்து முடிய போகுது. வைசாக்கில் அலை எவ்வளவு அதிகமாக அடிச்சது, இங்கே எவ்வளோ ஸ்லோவாக இருக்குன்னு பாருங்கள். ஆர்கே பீச்சில் ஆரம்பித்த பயணம் குருவாயூர் சாவக்காடு பீச்சில் வந்து முடிய போகுது இந்த சீரீஸு. அதில் ஸ்பீட் போட் இருக்குது. எவ்வளோ டிக்கெட் கேட்டு ஏறி ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோமா? ஏற்கனவே ஆலப்புழையில் ஸ்பீட் போட்டு வந்தோம். நம்ம விஐபி ஒய்ஃப் ராஜேஸ்வரி கூட வந்திருக்காங்க, ஆசைப்படுறாங்க அதில் போனோம்னு. ஒரு ரவுண்ட் போய்ட்டு வரலாம். போகலாமா ஸ்பீட் போட்டுக்கு? வா, எவ்வளோன்னு கேட்டு போகலாம். செம்ம சூப்பராக இருக்குது பீச் வைப்பு. மக்கள்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரியே அருவி, காயல், ஆறு, குளம், கடல், கோவில் எல்லாத்தையும் காமிக்க நினச்சேன். எல்லாத்தையும் காமிச்சாச்சு. குருவாயூர் கோயிலுக்குள்ளே கேமரா அலோடு கிடையாது. அதனால் உள்ளே போகிறத எடுக்க மாட்டேன். வெளியே தரிசனம் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு வரேன். இப்போதைக்கு இந்த ஸ்பீட் போட்டில் போகலாமா? கேட்டாச்சு. 300 ரூபா டிக்கெட்டு. இப்போதைக்கு இடம் இல்லை. ஒரு ஆளுக்கு 300 ரூபா. ஸ்பீடாக உள்ளே தள்ளி விட்டுட்டு ரன் பண்ணி விடுவாங்க. நம்மளும் போகலாம். டிக்கெட் அந்த பக்கம் கவுண்டர் இருக்குது, போய் டிக்கெட் எடுத்து வாங்க அப்படின்னாப்புல. இது ஃபுல்லாக ஆயிடுச்சு. டிக்கெட் எடுத்துகிட்டு 2வது ஷிஃப்ட்டுக்கு போகலாம். டிக்கெட் எடுத்து அப்டேட் பண்ணுங்கள். ஸ்பீட் போட்டு ஏறியாச்சு. 300 ரூபா டிக்கெட் சார்ஜு. ஆமாம், ஒரு 10 நிமிஷம் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். டைம் என்ன கிளம்பலாமா? ஒரு காலத்துக்கு இருக்குது. ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. மட்டன்லாம் கிடையாது. பேட்டில் வேறு ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. போகலாம். கிளம்பிடுச்சு கரையிலேருந்து.
அடியில் ஸ்டீரிங் பட்டம் திருப்பிட்டு இருக்காரு. செம்ம ஸ்பீடாக போகுதுங்க. அள்ளி எரியுது தண்ணியை. ரைடு முடிஞ்சு ஒரு 5 நிமிஷம் ரவுண்ட் அடித்தாங்க சுற்றி அப்படியே கரைக்கு போயிட்டுருக்கோம். மெதுவாக சூப்பராக இருந்துச்சு. ரெண்டாவது தர ஸ்பீட் ரைடில் ஸ்பீட் போட்டில் போயிருக்கோம். இது ஆலப்புழையில் இதே சீரியஸில் ஃபஸ்ட்டு ஒர்க்கு போனோம். இது 2வது டைம் குருவாயூர் சாவாக்காடில் ஸ்பீட் போட்டில் 2வது ரைடு. செம்ம சூப்பர். கரைக்கு போகலாம். இதுதான் டிக்கெட் எடுக்க கவுண்டரு. சூப்பராக ஃபோட்டோ எடுத்து போயிட்டு வந்தாச்சு. அடுத்து இப்படியே டைம் பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பீச் காற்று வாங்கிட்டு ஒரு நிழலில் ஓரமாக உட்காந்துக்கிட்டு ஒரு 1 ஹவர் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். சூப்பராக அமைஞ்சதுங்க இந்த மான்சூன் கேரளா ட்ரிப்பு. கிட்டத்தட்ட முடிய போகுது. ஆமாங்க, நம்ம கரெக்டாக சொன்னோம்னா வைசாக்கில் ஆரம்பித்த பயணம், குண்டூரில் இருந்து ஆரம்பித்து வைசாக் போய் வைசாக்கில் 4 நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வைசாக் ஆர்கே பீச்சில் ஆரம்பித்த வங்கக்கடலில் ஆரம்பித்த பயணம் அரபிக்கடலில் வந்து முடிய போகுது. கிட்டத்தட்ட
2500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம் 10-12 நாளில். செம சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டோம். நம்ம 2 நாள் 3 நாள் லீவுன்னு பார்த்துட்டு கிட்டத்தட்ட 10 நாள் லீவ் எடுத்தாச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டோம். நான் உங்கள்கிட்ட சொன்னது மாதிரியே மான்சூன் கேரளாவில் அருவி 2 அருவியில் சூப்பராக குளிச்சிட்டோம். ஆற்றுல சூப்பராக குளிச்சாச்சு. கடலுக்கு வந்தாச்சு. தெப்பம் அதாவது காயலுக்கு போயிட்டோம். கோயிலுக்கு போகிறோம், குருவாயூர் டெம்பிள் கோயிலுக்கு. எல்லாத்தையும் அவங்கள்ட்ட சொன்ன மாதிரி காமிச்சிட்டேன். மலைகள் போயிட்டோம், மலை உச்சி சிகரத்துக்கு அடைஞ்சாச்சு. கிட்டத்தட்ட எல்லாமே சூப்பராக 10-12 நாளில் அருமையாக என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த பயணம் இன்றைக்கி சாயந்தரத்தோடு முடியுது. நாளை காலையில் நம்ம இங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி ஊருக்கு போகிறோம். தென்காசிக்கு டிக்கெட் போட்டாச்சு. அதுவும் டிக்கெட் போட்டு தக்கலில் போட்டாச்சு. குருவாயூர்லேருந்து மதுரை பேசஞ்சருக்கு, மதுரை வண்டிக்கு நேராக நம்ம தென்காசியில் இறங்க போகிறோம். ஒரே ஒரு ஏசி கோச் தான் உண்டு அந்த ட்ரெயினில். அதை பற்றி நாளைக்கு அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லுதேன். இப்போதைக்கு இந்த பீச் காற்று வாங்கிட்டு இந்த பீச்சில் நம்ம கால் நினச்சிக்கிட்டு அலைகள் கம்மியாக தான் வருது. இந்த பொழுதை கழிச்சிட்டு சாமி தரத்தை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு கிளம்புறோம். வேறு என்ன முடிய போகுது, அதைத்தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக இருந்துச்சு. சரி, அடுத்து என்ன செய்யணும் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போகணும். வேறு எதுவும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். பீச்சு அழகாக ஒரு ரவுண்ட் அடித்து காமிக்க பார்த்துட்டு கட் பண்ணுறேன். பீச்சு பாருங்கள். மணி 4 ஆகும்போது கோயில் கிளம்பியாச்சு. சூப்பராக ட்ரெஸ் பண்ணி கிளம்பிட்டோம். சாமி உள்ளே கேமரா கொண்டு போக முடியாது, அதனால் போலாமா? சாமி கும்பிட்டு வரலாம். கோயில் போய்ட்டு வந்தாச்சுங்க. சூப்பராக தரிசனம் பண்ணிவிட்டு வந்தாச்சு. மணி 9 ஆச்சு. நிதானமாக பொறுமையாக சாமியை கும்பிட்டு அருமையாக வந்தாச்சு. இந்த குருவாயூர் எபிசோடு இதோடு முடியுது. மான்சூன் கேரளா எபிசோடு இதோடு முடியுது. சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஆலப்புழா, வாகமன், அதிரம்பள்ளி ஃபால்ஸு, குருவாயூர் பீச்சு எல்லா பக்கமும் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு கடைசியில் தரிசனம் முடிச்சுட்டு ஊருக்கு காலையில் கிளம்ப. குருவாயூர் கோயிலுக்குள்ளே மொபைல் அலௌடு கிடையாதுங்க. யாராவது மொபைல் கொண்டு போகிறீங்க ரூமில் வச்சுட்டு போயிருங்க. நாங்கள் மொபைல் கொண்டு போனோம், லாக்கரில் போட்டுவிட்டாங்க. மறுபடியும் லாக்கர் கீழே நின்று மொபைல் வச்சுட்டு தான் உள்ளே போயிருக்கோம். தயவுசெய்து யாரும் குருவாயூர் கோயிலுக்கு மொபைல் கொண்டு போவீங்க. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். சரி, மான்சூன் கேரளா இதோடு முடியுது. சூப்பராக என்ஜாய் பண்ணோம். கடைசி நாள் நம்ம கூட நம்ம ஒய்ஃப் ராஜேஸ்வரி வந்தாங்க. சூப்பராக சாமி கும்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு காலையில் நம்மளுக்கு குருவாயூர்லேருந்து 5:50க்கு ட்ரெயின். நாளைக்கு சாயங்காலம் 3:50க்கு தென்காசி போய் சேருவோம். அடுத்த எபிசோடு ஃபுல்லு ட்ரெயின் ட்ராவல் எக்ஸ்போர்ட் தான். நல்ல டூரிஸ்ட் எபிசோடு ஃபுல்லாகவே இதோடு முடிஞ்சு போச்சு. நாளைக்கு ஒன்லி ட்ராவல் எபிசோடு, கடைசி எபிசோடு நாளைக்கு வருது. ஆமாம், சூப்பராக சொன்னது மாதிரியே நல்லா அமைச்சு இந்த மான்சூன் கேரளா. தயவுசெய்து எல்லோரும் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் எல்லாத்தையும் காட்டும். ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். எதுனாலும் சரி. வேறு ஒன்றும் சொல்கிறதில்ல. காலையில் இங்கேருந்து கிளம்பி ஊருக்கு கிளம்பணும். ட்ராவல் எபிசோடு லாஸ்ட் எபிசோடு வரப்போகுது. இதுதான் கடைசி எபிசோடு. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கில்ல. இந்த டூர் இதோடு முடியுது. அடுத்த டூர் பெரிய லாங் டூர் ஒன்று போகலான்னு பிளானில் இருக்குது. லாங் டூர் பார்ப்போம் எப்படி அமையுது அப்படின்னு. அடுத்த எபிசோடு ட்ராவல் எபிசோடு. குருவாயூர்லேருந்து தென்காசி வரை ட்ராவல் மட்டும்தான். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கில்ல. லைக் பண்ணுங்கள் தயவுசெய்து. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.